ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மிஸ்ட்ரி ஃப்ரெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான கார்ட் ட்ரிக் தான். ரொம்பவே ஈஸியானது பட் எஃபெக்டிவானது. ஓகே, பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு ஃபுல் டெக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஸ்பெக்டேட்டராக ஏதாவது ஒரு கார்டை எடுத்து சொல்கிறோம். ஸோ அது ஒரு கார்டு எடுக்கிறாங்க. இப்போ ஆடியன்ஸ் இல்லாதனால நானே எடுக்கிறேன். ஸோ என்ன கார்டு நீங்களே பார்த்துக்கணும். பார்த்துருக்கேன், நல்லா பார்த்துருக்கேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா மிடில் இன்சர்ட் பண்ண போகிறோம். சம்வேர் மிடில். ஓகே, மிடில் இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுடைய கார்டை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரியும் இந்த கார்டு உங்களுடைய கார்டு கிடையாது, எனக்கு தெரியும். ஸோ இதை இங்கே வச்சிடலாம். இப்போது உங்களுடைய கார்டை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னுடைய இமேஜினேஷனை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாட்ச். இதில் இருக்கிற ஒரே ஒரு கார்டு மட்டும் நான் வெளியே எடுக்கிறேன். ஐ திங்க் இதுதான் உங்களுடைய கார்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இமேஜினேஷன் தான். ஸோ இதை என்ன பண்ண போகிறேன்னா டர்ன் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். டர்ன் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது உங்களுடைய கார்டு மட்டும்தான் திரும்ப இருக்கும், மற்ற கார்டு எல்லாமே நார்மல் பொசிஷனில் இருக்கும். அப்படி இருந்தால் தான் மேஜிக்ன்றது. ஸோ வாட்ச் திஸ். பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு கார்டு மட்டும்தான் டர்ன் ஆகிருக்கு. ஸோ உங்களுடைய கார்டு என்ன கார்டு ஞாபகம் இருக்கும்? ஓகே, இந்த ட்ரிக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டெக் தேவையான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரே ஒரு நார்மல் கார்டு இருந்தாலே போதும், இன்ஸ்டண்ட்டாக இந்த ட்ரிக்கை பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், முன்னாடி ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா பாட்டம் கார்டை நம்ம திருப்பி வைக்கிறோம், முக்கியமான விஷயம். ஸோ இந்த பாட்டம் கார்டை நம்ம திருப்பி வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வாட்ச் திஸ். ஃபர்ஸ்ட்டு நம்ம கார்டு செலக்ட் பண்ண சொல்கிறோம். பாட்டமில் கார்டு ஒரே ஒரு கார்டு மட்டும் திரும்பி இருக்கிற கார்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஏதாவது ஒரு கார்டை செலக்ட் பண்ணுவாங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த பக்கம் திரும்பிடுங்க. அந்த சமயத்தில் இந்த கார்டை டோட்டலாக அப்சைட் டவுனாக திருப்பி வச்சுருங்க. இப்போது மேலே இருக்க ஒரே ஒரு கார்டு மட்டும்தான் திரும்பி இருக்கும். இந்த பொசிஷன்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட இருந்த கார்டை நீங்கள் வாங்குங்க. ஓகே, அவங்களே இன்செர்ட் பண்ண வைக்காதீங்க. ஸோ ஒரு சில டைமில் மிஸ் ஆகும். அதனால் நீங்களே வாங்குங்க. சின்னதாக கேப் இந்த மாதிரி பண்ணி உள்ளே இன்செர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கையை பின்னாடி கொண்டு போகும்போது என்ன பண்ணுறோம், கையை பின்னாடி கொண்டு போகும்போது உங்களுடைய இமேஜினேஷன் அந்த மாதிரி ஏதாவது ப்ளா அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். ஒரே ஒரு கார்டு மட்டும் திருப்பி வச்சிடலாம். இல்லைன்னா எடுத்து இது உங்களுடைய கார்டு இல்லைன்னு சொல்லுங்கள். மேபி அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க, உங்களுடைய கார்டு இல்லை தான், எல்லாேருக்கும் தெரியும் சொல்லிட்டு. அதே சமயத்தில் இந்த கார்டை திருப்பி வச்சுருங்க, மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. ஓகே, இப்படி இருக்கிற கார்டை பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன ஸ்டோரிஸ் சொல்கிறீங்கன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த கார்டை எப்படி நீங்கள் ரிவீல் பண்ணுறது எல்லாம் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் தான். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் வளர்றேன். இந்த ட்ரிக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட செஞ்சு பாருங்கள். ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு கொலைப்படுறேன். ஓகே, இந்த ட்ரிக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட செஞ்சு காட்டுங்க. அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் லேர்னிங், கீப் சப்போர்ட்டிங்.